ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு அரசு துறைகளில் நியமிக்கப்பட்டுள்ள தற்காலிக பணியாளர்களை நீக்க தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு முழுசாக பார்த்தோம்னா, தற்காலிக பணியாளர்களை நியமனம் செய்தவர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் மார்ச் 17ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் தமிழக அரசு உத்தரவு. அதாவது தற்காலிக பணியாளர்களை நியமனம் செஞ்சவங்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதே மாதிரி அதுக்கான அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கும் மார்ச் 17ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்து கோர்ட் உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கும் இது பொருந்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு. தற்போதைக்கு இது வெளியேறக்கூடிய ஒரு செய்தி. இது குறித்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி என்ன தகவல் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்மந்தமான இன்னொரு அப்டேட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.